அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய இறக்குமதி வரிகளுக்கு மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட சில நாடுகள் அதிருப்தி தெரிவித்த போதும் பெரும்பாலான நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்க முடிவு செய்திருக்கின்றன. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வரிசையில் 2ஆம் தேதி முதல் அனைத்து நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கும் பரஸ்பர வரி விதிப்பினை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க தயாரிப்புகளுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படாத நிலையில் தங்கள் நாட்டு பொருட்களுக்கு ட்ரம்ப் 10 விழுக்காடு வரி விதித்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் கூறியிருக்கிறார். இருப்பினும் அமெரிக்காவுக்கு பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் திட்டமில்லை என்று அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். எஃகு, அலுமினியம், ஆட்டோமொபைல்களுக்கான இறக்குமதி வரி உயர்வு கோடிக்கணக்கான கனடா மக்களை நேரடியாக பாதிக்கும் என்று கூறியுள்ள கனடா பிரதமர் மார்க் கார்னே அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் கூடுதல் வரிக்கு விரைவில் மெக்சிகோ விரிவான ஒரு திட்டத்தை அறிவிக்கும் என்று அந்நாட்டின் அதிபர் கிளாடியா ஷென்பிங் கூறியிருக்கிறார். மெக்சிகோவின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக அது இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டன் வெளியிட்டுள்ள செய்தியில் தங்கள் நாடு ஒரு வர்த்தக போரை விரும்பவில்லை என்றும் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றவே விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார். வர்த்தக போரை அமெரிக்கா தவிர்க்க வேண்டும் என்று இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலினி தெரிவித்திருக்கிறார். தங்களால் முடிந்தவரை அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.